ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்க. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளவோ சத்து நிறைந்த ஸ்நாக்ஸுங்க. இதுக்கு நான் பச்சை பயிறு 1 கப்பு லேசாக கடாயில் வறுத்துட்டு, அப்புறம் குக்கரில் 1 கப்பு பச்சை பயிருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு வருங்க. இப்போ இதில் அதே 1 கப்பு பச்சை பயிருக்கு 3/4 கப்பு வெல்லம் நான் எடுத்துக்கிட்டேங்க. இதே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அப்புறமா ஏலக்காய் தூள் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வருங்க. நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஏன்னா பச்சை பயிரில் அந்த ஈரப்பதம் இருக்கும். அவ்வளோதாங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. இதை கூட நீங்கள் அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கூட நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம இதை எண்ணெயில் பொரித்து நம்ம கொடுக்கலாங்க. இது அவ்வளவும் சத்து நிறைந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன பவுலில் கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். மைதா நான் எதுவுமே சேர்க்கலை. கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருக்கணுங்க. இப்போ நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்ச இந்த பச்சை பயிரை இந்த கோதுமை மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில், நல்லா சூடான எண்ணெயில் இதை நம்ம பொரித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு பச்சை பயிறு போண்டா ரெடிங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க. அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஹெல்தி டிஷ்ஷஸ் வீடியோஸ் நான் போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.